தயார் நிலையில் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்போ தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில் நடக்கிறது வந்து ஃப்ளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். ஃப்ளோரோசிஸ் இருக்கு, ஃப்ளோரைட் அதிகமாக தண்ணியில் இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில் போகிற தண்ணியில் வந்து மாற்றி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு அரசு 1,00,000 கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதுல எங்ககிட்ட நிதி இல்ல, கடந்த ஆட்சி காலத்துல நிதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை நிறைய. தமிழ்நாட்டு கடன் பார்த்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த மாதிரி பொதுத்துறை எல்லாம் 3 லட்சம் 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அது தப்பு இல்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியா கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமாக இந்தியாவில் அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன். இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா கிராமத்தில் தண்ணி இல்லை, ஊரக பகுதியில் விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அந்த தண்ணியை பரவலா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்திலிருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்சஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. இந்த நாள் காவிரி பக்கம் போனேன், அங்கே பிரச்சாரத்துக்கு அப்படி சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குருவை முடிஞ்சு போச்சு, சம்பாவது எங்களால் பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டுல நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாய பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை மக்களுக்கு என்ன இருக்கு, இது மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு சோறு கிடைக்காது, உணவு பஞ்சம் வரும். காவிரி என்பது நம் உரிமை, காலகாலமா நம்ம தான் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க திடீர்னு வந்து அங்க நம்ம அனுமதி இல்லாம ஏமாவத்தி ஆரங்கி கபனி பிரச்சனையா இதுதான் நான் பாக்குறேன். கேள்வி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இப்போ நீங்க இது பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே ஒன்று இருக்கும், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கும். குறிப்பாக வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நீங்கள் பிஏபிட்டு வந்து பரம்பிக்குள்ள ஆடியிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரை வந்து உப்பாறு டேமுக்கு திருப்பிட்டாலும் போதும். ஆனால் அதையும் வந்து கொடுக்காம அது ஒரு பக்கம் இருந்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அமராவதி அதுல வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஒவ்வொரு ஏரியை கடந்து பெரிய தாரம்பாளையம் ஏரி பஞ்சப்பட்டி அமராவதியில் வந்து பாம்பாறு அந்த அப்படியே வந்து நாங்கள் கரூர் பக்கம் போயிட்டோம்னா சின்னத்தாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரிக்கு வந்து பெரிய தாரம்பாளையம் ஏரி கிட்டத்தட்ட 500 ஏக்கரா பக்கம் தான். அந்த ஏரிக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல. அந்த நீர்வழி பார்த்து அவ்வளவு செழிப்பாக இருந்த இடம். அதை விட்டு பார்த்தோம்னா பஞ்சப்பட்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் காவிரி ஆற்று நம்பி இருக்கிற விட இன்னொரு பக்கம் வந்து ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். நமக்கு வர தண்ணி வரக்கூடிய தண்ணி வந்து இதுக்கு வந்து மழைநீர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதைத்தான் நான் எனக்கு இந்த டைம் வாங்கினது தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர் திட்டங்கள். இப்போ இதுல மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஆல் தி வாட்டர். நமக்கு காவிரி கூட மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வருது. இல்லை சும்மா இந்த ஒரு ஆறு மட்டும்தான் இந்த பக்கத்தில் வருது, ஆரணி ஆறு தான் ஆந்திராவில். இதுல இந்த பரம்பிக்குள ஆரியார் நல்லார் திட்டம், பாம்பார் திட்டம், இந்த அமராவதி ஆறுக்கு போகிறது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் வந்து கேரளாவுக்கும் நமக்கும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கு. இப்போ சிறுவாணி தண்ணி வருது, சிறுவாணி ஆற்றுல தண்ணி வருது, அட்டப்பாடியில் வந்து 3 பண்டு கட்டி அவங்க கேரளா என்ன பண்டு சின்ன சின்னதாக கட்டி அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே அணையை கட்டி அப்புறம் தடுப்பணை கட்டுவாங்க, அப்புறம் அணையை கட்டிட்டு தண்ணி நிறுத்திடுவாங்க. ஸோ இப்படி ஒன்று போய் அதெல்லாம் பேசியிருக்கிறோம். இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கேரளா நம்ம சிஎம் கேரளா சிஎம் போய் பார்க்கணும். முல்லை பெரியார் கூட முல்லை பெரியார் வந்து அதில் என்ன முல்லை பெரியார் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நிறைய கேஸ் போட்டாங்க. ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரத்தை எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டு 2014 எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்தி இது இன்னும் 100 வருஷம் தாங்க முல்லை பெரியார் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் 136 இன்னைக்கு 142 அடி
நமக்கு வேண்டியது 152 அடி போயிட்டு அப்புறம் 56 அடிலாம் எல்லாம் அது இன்னும் எப்போ நடக்கும்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்னைக்கு 8 வழக்கு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையால போட்டு வழக்குனால நம்ம அது உள்ள போகணும். ஒரு 15 மரத்தை பேபி டேம்ல இருந்து எடுத்தா அது ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அது 10 வருஷமா என்னால எடுக்க முடியல. இதே டெக்னிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் மேகதாதுக்கு விஷயம். ஸோ இதுல நிறைய இருக்கு, நிறைய அங்க இருந்து ஒவ்வொரு பகுதியும் நான் இப்போ நேரடி போய் பார்த்தா அந்தந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு, விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. தண்ணி இருக்கு, ஆனா இந்த ஸ்கீம்ல தண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களுக்கு மனசு இருக்கு, நிதி ஆதாரம் இல்லை. இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிச்சயமா இப்ப இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே வேளையில வந்து நிதி ஆதாரம் அது வந்து இப்போதைக்கு சரியான சூழல் இல்லை. ஆனா நான் சொன்னேன், வேர்ல்ட் பேங்க்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதற்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு கெட் அ ப்ரொபோசல், கரெக்டாக எடுத்துட்டு போய் பண்ணிக்கின்னு கொடுக்கணும். அதே போன்று நம்ம பிரிக்ஸ் பேங்க், ஏஷியன் ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நம்ம பிரிக்ஸ் பேங்க்னா இந்த 4 கண்ட்ரியில் உள்ள பேங்க், அதில் என்டி பேங்க், இந்த பேங்க்ஸ்ல நம்ம கடனை வாங்கி, நான் சொன்னேன் 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க, இதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் கிடையாது. ஆலோசனை கொடுத்துருக்கிறோம், நல்லபடியா ஏத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாலோ அப் தான். இது ஒரு முதல் மீட்டிங். இதுல யாருமே சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வாங்கின கடனை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில கடன் வாங்கினது பாத்தீங்கன்னா, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,53,000 கோடி, இது 4,56,000 கோடின்னு வச்சுக்கலாம். திமுக அரசு மட்டும் கடன் வாங்க 4,96,000 கோடி 5 வருஷத்துல. அதுக்கு முன்பு 4,56,000 கோடி 74 வருஷம் சுதந்திரத்துல இருந்து 2021 வரைக்கும். அதுல 4,96,000 கோடியில 1,66,000 கோடி மட்டும்தான் முதலமைச்சர் சந்திருக்கீங்க. முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றாரு. இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சந்திருக்கீங்க. இது வந்து தாவைக்கா தலைமையில் அமையப்போற ஒரு கூட்டணிக்கு ஒரு முதல் கட்ட ஆச்சாரமா பார்க்கலாமா சார்? இது ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியலா எடுத்துக்கீங்களேன். அப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. நீங்க எல்லாமே உடனே யாராவது பார்த்தோன்னா ஓ கூட்டணியா, சந்திச்சா உடனே கூட்டணியா, அது அப்படியா நீங்க சிந்திக்கிறீங்க? நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி, எங்களுக்கு யோசனைகள் ஆலோசனைகள் எவ்வளவு நாங்க வழங்கிட்டு வரோம். கடந்த காலத்துல இப்போ காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு அந்த முதல் வார்த்தை நான் தான் சொன்னேன், 2015 சொன்னேன். எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க போட்டோம். அப்புறம் ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்து போராட்டம் பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்பட்டு 5 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். எல்லா கட்சிகளும் பார்த்து கொடுத்தேன். நான் மாநாடு நடத்தினோம், பிரஸ் மீட்ல சொன்னோம். கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முறை சந்திச்சேன். கடைசியா சந்திக்கிறப்ப சொன்னேன், வரலாற்றில் உங்க பேர் வரணும், தயவு செய்து இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ 2015 என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இந்த பேர் காவிரி பாதுகாக்கப்பட்ட காவிரி வேளாண் மண்டலம், அந்த பேரை நான் தான் வச்சது. 15 தொடங்கி 20 அதுக்கு முடிவு வந்துருச்சு. 5 வருஷத்துல முடிவு வந்திருக்கு. அதே போன்றுதான் இப்போ இருக்கிற அரசுக்கும் நாங்க வந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகளா சொல்றோம். சென்னையுடைய நீராதாரத்தை பெருக்குவதற்காக ஒவ்வொரு வீடுகளிலும் சேமிப்பு திட்டங்கள்லாம் பண்ணல. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணணும் கோரிக்கை. ஏன்னா சென்னை முழுவதும் நகரமயமாக்கப்பட்டிருக்கு, பூமிக்கு நிலத்தடி நீர் போறதே இல்லை. பல இடங்களில் சிமெண்ட் ரோடு தான் இன்னமும் மாநகராட்சியில் போடுறது. இந்த நிலையில் அதை மீண்டும் திட்டத்தை கொண்டு வரணும்னு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? 2001 வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பு பசுமை தாயக சார்பில் நாங்கள் தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த கிரெடிட் எங்களுக்கும் சேரும். இன்னும் ஆட்சி அதிகாரம் வரல. ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாக இவ்வளோ திட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு அரசுக்கும் ஆலோசனைகள் வழங்கிய பிறகுதான் அவங்க ஒன்று நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் பயன்பெறுவாங்க. தமிழ்நாடு வின்ஸ் ஃபைனலி. யார் செஞ்சாலும் என்ன, எங்களால் முடியலையா, அடுத்து யார் இருக்காங்கன்னு செய்யட்டோன்னு இருக்குதால.
இது அவசியமானது. சென்னை மக்கள் அரசு கொண்டு வரணும். நிச்சயமா செய்யும், நிச்சயமா அது வேலைப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா சென்னையில ஒரு போர்லயோ ஒரு கிணத்துல கூட நல்ல தண்ணி இல்லை, எல்லாம் பிராட்டிஷ் வாட்டர், சலைன் வாட்டர் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் உள்ள வந்துடுச்சு, எல்லாம் இருக்குது.